ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கவின். ஆர்சிபிக்கும் எம்ஐக்கும் நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா எம்ஐ 54 ரன் வித்தியாசத்துல ரொம்ப மோசமா தோத்துட்டாங்க. கடப்பார பேட்டிங் வச்சுக்கிட்டு வெறும் 111 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருச்சு மும்பை. ஒருவேளை யுஏஇல கடப்பார துரு பிடிச்சிருச்சோ. சோ இந்த மேட்ச்ல என்னென்னலாம் நடந்துச்சு, இதை பத்தின ரிவ்யூ மீம்ஸ் அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப என்ன டைம் தெரியுமா கைஸ்? இதுதான் இந்த கேலக்சிலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். இறக்கடா இன்ட்ரோவை. Hat-trick losses for MI. Failed to chase 157. Failed to defend 155. Failed to chase 166. பால்டான்ஸ் என்ன டாடி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மாதிரியா ஆடினு இருக்க? கரெக்ட். இந்த மாதிரி மும்பை ஆடி நம்ம பார்த்ததே இல்ல. என்னடா அது கடப்பாறைக்கு வந்த சோதனை இது? லொஜக்கு பாண்டியா, மொஜக்கு பொல்லாடு, பஜக்கு ராகுல் சகாரா, ஹர்ஷல் பட்டேல் ஹேட்ரிக். ஆஹா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழே கலாய்ச்சி ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன எம்ஐ உங்க நிலைமை இப்படி ஆகி போச்சு? முடியல சார், சச்சினை இப்படி மனசுடைஞ்சு நான் பார்த்ததே இல்ல. அதுதானே சச்சின் முகத்தை பார்க்கும் போது லைட்டா ஃபீலிங்கா இருக்கு. சரி, நெக்ஸ்ட் மேட்ச்ல இது எம்ஐ கம்பேக் கொடுப்பாங்களான்னு பாப்போம். மீ 9857300550 ஃப்ரெண்டு பொண்ணுகிட்ட போன் நம்பர் வாங்கிட்டியா மாப்ள? போன் நம்பரா? மும்பை இந்தியன்ஸ் லைன் அப் ஸ்கோர் மாமா. ஆமா கைஸ், ரோஹிட் டிக்காக்கு மட்டும்தான் டபுள் டிஜிட்ல ஸ்கோர் பண்ணாங்க. மத்த எல்லாருமே போன் நம்பர் மாதிரி சிங்கிள் டிஜிட் தான். இதான் கடப்பாறையோட சீரியல் நம்பர் ஆட் இருக்கு. விராட் கோலி was spotted having a chat with young Ishan Kishan who is going through a poor run in IPL 2021 ahead of T20 World Cup 2021 in UAE because country comes first, anything next. ஆமா, விராட் கோலி ஜெயிச்சோடனே போடு ஆர்சிபி ஜெயிச்சிருச்சுரா கெத்ரா ஆர்சிபி நினைச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் ஜெயிச்சது யாரு கூட? இன்னும் கொஞ்ச நாள்ல T20 வேர்ல்டு கப் ஆட போற இந்தியன் டீம் கூட சொல்லிட்டு லேட்டா தான் அவர் ரியலைஸ் பண்ணிருப்பாரு. ஆஹா, இவனுங்களை வச்சுதான் நம்ம T20 வேர்ல்டு கப் ஆட போறோமா, சிறப்பு. சரி விடுங்க, அதுக்குள்ள எல்லாரும் ஃபார்முக்கு வந்துருவாங்க. மும்பை இந்தியன்ஸ் என்ன கோலி சக்கரத்தை புடுங்கி கையில சுத்திட்டு இருக்காரு. என்னமா எடிட் பண்ணி ஃபன் பண்றாங்க. வாட் அ பிரில்லியன்ட் ஸ்பெல் பை யுஸ்வேந்திர சஹல். 4 ஓவர் ஒரு மீடியன் 11 ரன் 3 விக்கெட். டிட் இந்தியா மிஸ் அ ட்ரிக் பை நாட் பிக்கிங் ஹிம் ஃபார் T20 வேர்ல்டு கப்? ஆமா கைஸ், சஹாலை பிக் பண்ணாதது வந்து ஒரு பெரிய தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எங்க போய் முடியுமோ? சிஎஸ்கே வர முத்து கிருஷ்ணா. எம்ஐ என்னமோ சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு, ஆனா எம்ஐ தோத்துருச்சே. எம்ஐ ரைவரின்னு சொல்றக்கே மனசு வர மாட்டேங்குது. இப்ப எல்லாம் லாஸ்ட் 5 இன்னிங்ஸ் ஆஃப் ஸ்கை 8-3-3-16. என்ன ஸ்கை ஃபார்ம் இப்படி ஆயிடுச்சு? உங்களை தான் வேர்ல்டு T20க்கு நம்பிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் பார்த்து ஆடுங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சிபி டிஃபீட்டட் எம்ஐ ட்வைஸ் இன் an IPL சீசன். பாரா, ஆர்சிபி இந்த மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருது. ஒருவேளை ஈசாலா கப்பு நமதேவா இருக்குமோ? when someone says to troll Rohit and his team. மீ இந்தியன் ஃபேன். முடியாது சார், ஹிட்மேன். சரி, இந்தியன் ஃபேனா மும்பை இந்தியன்ஸை ட்ரால் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த ஐபிஎல் சீசன் வந்தாவே நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருது, யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்ட்டு. கால்குலேட்டர் வாங்கலையோ கால்குலேட்டர். ஆஹா, எம்ஐ ரிமோட்டுக்கு சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா கடைசியா கால்குலேட்டருக்கு சண்டை போட வச்சிட்டாங்களே. சிஎஸ்கே டிஃபீட்ஸ் எம்ஐ. பால்டான்ஸ் ரோஹித் சர்மா டீம்ல இல்ல அப்பு. கேகேஆர் டிஃபீட்ஸ் எம்ஐ. ஹர்திக் பாண்டியா டீம்ல இல்ல அப்பு. ஆர்சிபி டிஃபீட்ஸ் எம்ஐ. எல்லாரும் இருந்தும் இப்போ ஒன்னும் பண்ண முடியலையா? சரி, ஹர்திக் பாண்டியா கூட இதுதான் முதல் மேட்ச், அதனால மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா ஸ்கை, இஷான் கிஷான் இவங்க ஃபார்ம் நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீ முதல்ல அந்த கால்குலேட்டரை அவன் கையில கொடு. ஆர்சிபி எம்ஐ இனிமே ஆர்சிபி கிட்டத்தட்ட குவாலிஃபை ஆன மாதிரி தான். இனி 4th பொசிஷனுக்கு தான் கொஞ்சம் டஃபா இருக்க போகுது காம்படிஷன். எந்த கம்பெனி கால்குலேட்டர் நல்லா இருக்குன்னு கேட்டு சொல்லு. என்னங்க உங்க நிலைமை இப்படி ஆகி போச்சு? சரி, பாட்டம்ல இருக்கிற டீம்லயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது எம்ஐ மட்டும்தான். இல்ல அங்க கீது ட்விஸ்ட் நடந்து கேகேஆர் இல்லனா ஆர்ஆர் வந்துற போகுது. வாப்பா சாம்பியன், என்னாச்சு எம்ஐ? 5 டைம் சாம்பியன்ஸ்க்கு இப்படியா நடக்கணும்? காலம் எப்படி மாறிடுச்சு பாருங்க. பால்டான்ஸ் டே, இது ஆடியர்ரா, மானத்தை வாங்காதீங்க. நீ கேட்காமலே போன வருஷம் ஈவன் இயர்ல கப் அடிச்சு கொடுத்தன்ல. ஓ, போன வருஷம் அடிச்சனால இந்த வருஷம் குவாலிஃபை கூட ஆக மாட்டீங்களா? நல்லா இருக்குங்க உங்க லாஜிக். வி ஆர் தி கடப்பாறை லைன் அப். ஐ எம் ஆர்சிபி. நீ அழிக்க வந்த கடப்பாறையா இருக்கலாம், ஆனா நான் காக்க வந்த ஈ சாலாடா. எம்ஐ அண்ணே, உங்க கூட இந்த வருஷம் நானும் வரனே. பிபிகேஎஸ் எஸ்ஆர்எச். அப்ப எம்ஐஏ நீங்க குவாலிஃபை ஆகிற மூட்லயே இல்லையா? எப்ப பிளைட் பிடிச்சி இந்தியாவுக்கு வரலான்னு இருக்கீங்க? சிறப்பு. ஹர்ஷல் பட்டேல் இன் எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி 2021. ஃபர்ஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் ஹால், செகண்ட் மேட்ச் 4 விக்கெட் ஹால். ஹர்ஷல் இவனுங்க தான் உங்க கடப்பாறை லைன் அப்பாடா. ஆமா, ஹர்ஷல் பட்டேல் அல்வா மாதிரி விக்கெட் எடுத்துட்டு போயிடுறாரு. கடப்பாறைய பொளக்கிறதுனா இவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல. ஹர்ஷல் பட்டேல் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் 5 விக்கெட் 4 விக்கெட். மும்பை கூட மேட்ச்னா சொல்லு, விக்கெட்டை எடுக்கிறேன். போன ஃபேஸ்ல ஜடேஜா கூட 6-6 விட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் இவருக்கு ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கு. கிரிக்கெட்ல செலவு பண்ற நேரத்தை கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வாழ்க்கையில மட்டும் இல்ல, அந்த வாழ்க்கையே ஜெயிக்கலாம். எம்ஐ ஃபேனா? ஹேட்ரிக் கிளாஸ் வந்தோடனே போதுமே, உடனே இப்படி பல்ட்டி அடிச்சிருவீங்களே. கடைசி வரைக்கும் நின்னு சப்போர்ட் பண்ணுங்க எம்ஐ ஃபேன்ஸ். நம்பிக்கையை கைவிடாதீங்க. ஆஃப்டர் வாட்சிங் ஸ்கை, இஷான், ஹர்திக், ராகுல் சகார் உசி பெர்ஃபார்மன்ஸ் இன் செகண்ட் பேஸ் ஆஃப் ஐபிஎல் பிசிசிஐ. அவசரப்பட்டு வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டோமோ? ஆமாங்க கைஸ், எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. சஹால் எடுக்காதது ஒரு பெரிய மிஸ்டேக். ஷிக்கர் தவானியும் அவங்க எடுக்கல, அது ஒரு மிஸ்டேக். சோ எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஃபுல்லா புது பிளேயர்ஸ் இறக்கி இருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆகுமோ தெரியல. ஸ்குவாடை சேஞ்ச் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சா மாத்தினாலும் மாத்திரக்கு வாய்ப்பு இருக்கு கைஸ். 3 consecutive losses for மும்பை இந்தியன்ஸ் எம்ஐ.
ஹேட்ரிக் ட்ரோஃபி மிஷினை வாபஸ் வாங்கிக்கிறோம். என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? ஆனா பாருங்களேன் காய்ஸ், இதே ஸ்குவாடு 2 டைம் கப் அடிச்சுது. ஆனா இந்த டைம் குவாலிஃபை ஆகிறக்கே கஷ்டப்படுது. பால்டன்ஸ் எப்பா ஹேட்ரிக் கப் அடிப்பானுங்கன்னு பார்த்தா ஹேட்ரிக் லாஸ் ஆகி இருக்கானுங்கப்பா. சரி நீங்க கேட்டது ஹேட்ரிக் தானே, அது எப்படி வந்தா என்ன? மேக்ஸ்வெல் 56 ரன் 37 பால்ல வித் பேட், 2 விக்கெட் 23 ரன் தான் வித் பால். டெரிஃபிக் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை மேக்ஸி. என்னங்க இந்தியன் பிளேயர்ஸ் ஃபார்முக்கு வருவாங்கன்னு பார்த்தா ஆஸ்திரேலியன் பிளேயர் ஃபார்முக்கு வந்துட்டாரு. மேக்ஸ்வெல் இப்படி எல்லாம் ஆட மாட்டாரு. ஒருவேளை T20 வேர்ல்டு கப்புக்கு பிராக்டிஸா இருக்குமோ? விராட் கோலி டே பால்டன்ஸ் என்னடா கடப்பார லைனப்னு சொல்லிட்டு இப்படி அம்புட்டு பயலும் ஃபார்ம் அவுட்ல இருக்கீங்க. அடுத்த மாசம் T20 வேர்ல்டு கப் வேற இருக்குடா. ஆமா இந்தியன் ஸ்குவாட் எடுக்க சொன்னா மும்பை இந்தியன் ஸ்குவாட வேற எடுத்து வச்சிருக்காங்க. கரெக்டா இந்த டைம் பார்த்து இவங்க எல்லாம் ஃபார்ம் அவுட் ஆகுறாங்களே. துபாயில் சங்கு சகரம் நமுத்து போனது. அட பாவீங்களா, மும்பை இந்தியன்ஸ் லோகோவை காமெடி பண்றீங்களா? சிறப்பு. ஒரு காலத்துல அந்த சங்கு சக்கரத்துக்கு பயப்படாத ஆளே கிடையாது. டிஃபெண்ட் லோ டோட்டல் எனி டே. எங்க டீமோட மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் கூட பேட்டிங் ஆடுவாங்கடா. கடப்பார டீமாடா நீங்க. சில மேட்ச் தோத்தோன்னே எப்படி கலாய்க்கிறாங்க பாருங்களேன். போதுண்டா சாமி இந்த T20. என்னங்க எம்ஐ மறுபடியும் ஷட்டர் சாத்திட்டாங்க. இப்படி எல்லாம் அடிக்கடி கடைய மூடக்கூடாது. கடைசி வரைக்கும் போராடி பார்க்கணும். டீம் ஃபுல்லா இன்டர்நேஷனல் பிளேயர் வச்சுக்கிட்டு RCB டீம் கிட்ட 2 மேட்ச் தோக்கிற கிறுக்கன் டீம் நாங்க தான்டா எம்ஐ. ஆமா எல்லாருமே இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட. அவங்க போய் இப்படி தோத்துட்டு இருக்காங்களே. தட்ஸ் த ரீசன் இந்தியன் கவர்மெண்ட் ஹேவ் பேண்ட் டிக்டாக். டிக்டாக் இஸ் ஹார்ம்ஃபுல் தென் ட்ரக்ஸ். என்னையா டேவிட் வார்னரை காட்டுறீங்க? அப்ப அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம் போனதுக்கு டிக்டாக் தான் காரணமா? சிறப்பு. RCB பவுலிங்ல போய் ஆல் அவுட் ஆகுறீங்க. யாரா நீங்களா? ஓப்பனிங் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க எம்ஐ, ஆனா பினிஷிங் சரியில்லையே. மும்பை இந்தியன்ஸ் ஆல் அவுட் ஃபார் 111. RCB இது என்னோட ஸ்கிரிப்ட் தானே. வழக்கமா RCB தான் இப்படிலாம் ஃபன் பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா எம்ஐயும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மும்பை இந்தியன்ஸ் இதெல்லாம் புது பழக்கமா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் வித் பேண்ட் கேவ் 24 runs in 12 balls. ரிமூவ்டு பேண்ட் அண்ட் டுக் விக்கெட் ஆஃப் ராகுல் அண்ட் கேவ் ஒன்லி 7 runs. பாருங்களேன், பேண்ட் போட்டாவே அகாடமியில ஜாயின் பண்ணிடுறாங்க. பவுலர்ஸ் இந்த பேண்ட் எல்லாம் போடாதீங்க. RCB உண்மையிலேயே இது நம்ம பவுலிங் அட்டாக் தானா? ஆமா மத்த டீம் ஆல் அவுட் பண்ணிருந்தா கூட உங்களுக்கு இப்படி சந்தேகம் வந்திருக்காது. கடப்பார எம்ஐயே பொழந்துட்டாங்க. உண்மையிலேயே RCB பவுலிங் ஸ்ட்ராங் தான் போல. இஷான் கிஷான் ரோஹித் சர்மாவை அடிக்கிறதா? அட பாவி சண்டாலா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? ஆமா கைஸ், இஷான் கிஷான் இறங்கி வந்து ஒரு ஷாட் அடிச்சாரு. பால் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ரோஹித் சர்மா கையிலேயே வந்து அடிச்சிருச்சு. எப்பா இஷான் கிஷானு நீயும் ஆட மாட்டேங்கிற. நல்லா ஆடிட்டு இருந்த ரோஹித் சர்மாவையும் கையில அடிக்கிற. என்ன இஷானு நியாயமா அது? எம்ஐ ஃபேன்ஸ் சரி டைம் ஆச்சு தூங்க போவோம். இல்லனா அம்மா திட்டுவாங்க. மேட்ச் தோக்கற மாதிரி ஆனோனே போதுமே, உடனே சீக்கிரமா தூங்கிடுவீங்களே. RCB vs எம்ஐ, விராட் vs ரோஹித். கம்பீர் predicted that மும்பை இந்தியன்ஸ் will win tomorrow's match against RCB. அப்ப கௌதம் கம்பீர் இந்த மேட்ச்லயே ஃபன் பண்ணிட்டாரா? இப்பதான் ஏன் 111க்கு ஆல் அவுட் ஆனாங்கன்னு தெரியுது. 2010 எம்ஐ signed ஹர்ஷல் பட்டேல் for 8 lakhs in auction but did not give one game. 2021 ஹர்ஷல் பட்டேல் first took 5 wicket haul and now took a hat-trick vs எம்ஐ. மேட்ச் கொடுக்கலங்கிற காண்ட்ல தான் வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்றாரா? சூப்பர். இதுல ஹேட்ரிக் வேற எடுத்திருக்காரு. அவரோட அந்த ஹேட்ரிக் தான் மேட்சையே மாத்திருச்சு. கோலி ஃபேன்ஸ் உங்ககிட்ட இந்த ஸ்மைல் எப்பயுமே இருக்கணும். ஆமாங்க, ரொம்ப மாசம் கழிச்சு கோலியை நம்ம இப்படி சிரிச்சு பாக்குறோம். ஏன்னா எம்ஐயோட பேட்டிங் சிரிப்பா சிரிச்சிருச்சு. என்னையா ஹேட்ரிக் எடுத்து சோலியை முடிச்சு விட்ட ஹர்ஷல் பட்டேல். நம்ம ஏதோ கைல் ஜெமிசன் நல்லா போடுவாருன்னு பார்த்தா ஹர்ஷல் பட்டேல் ஹேட்ரிக் எடுத்துட்டாரு. வேற லெவல் தான். மேக்ஸ்வெல் 56 வித் பேட். மேக்ஸ்வெல் 2 விக்கெட்ஸ் வித் பால். மும்பை இந்தியன்ஸ். ஆமாங்க, மேக்ஸ்வெல்ங்கிற சூறாவளி கிட்ட மும்பை இந்தியன்ஸ் நேத்து மாட்டிக்கிட்டாங்க. அவர் தான் நேத்து மேன் ஆஃப் தி மேட்ச். RCB bowled out எம்ஐ ஃபார் 111. தேர்ட் லாஸ் ஃபார் எம்ஐ இன் செகண்ட் பேஸ். எம்ஐ 3-1. ஆஹா, இப்பயே பிளே ஆஃபோட ரிசல்ட் தெரிஞ்சிருச்சா? சிறப்பு. எம்ஐ ஃபேன் வெயிட்டிங் ஃபார் பிளே ஆஃப் என்ட்ரி. எம்ஐ வெயிட் பண்ணாதீங்க சார், நாங்க வரவே மாட்டோம். எது வரமாட்டீங்களா? அப்ப ஹேட்ரிக் கப்பெல்லாம் பொய்யா கோபால்? இவ்வளவு கேவலமா சோக் ஆகுறியே, யாரா நீ? 5 times சாம்பியன்டா. ஒரு சாம்பியன் டீம் ஆடுற மாதிரி ஆடுறாங்க. இதை நாங்க எதிர்பார்க்கல. எம்ஐ வின்னர் ஆஃப் தி லாஸ்ட் 2 seasons இஸ் அட் தி 7th பொசிஷன். IPL த டஃபஸ்ட் T20 லீக் இன் தி வேர்ல்டு. பாத்தீங்களா, போன வருஷம் CSK பாட்டம்ல இருந்துச்சு, எம்ஐ டாப்ல இருந்துச்சு. ஒரே வருஷத்துல எப்படி காலம் மாறி போச்சு பாத்தீங்களா? இதுதான் வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லியிருக்காங்க. சன் ஆஃப் ABD, எனர்ஜி ஆஃப் விராட் கோலி. ஆஃப்டர் ABD's dismissal, his son was extremely disappointed. He smashed his hand on the chair, but the poor boy ended up hurting himself and started crying. ஆமாங்க, ABD அவுட் ஆனோடனே அவரோட பையனாட்டு இருக்கு ஓங்கி சேர போய் அடிச்சு அவன் கையை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா டெவிலியர்ஸ் மாதிரி இருக்கான், ஆனா பண்றதெல்லாம் கோலி மாதிரி இருக்கே. 3 consecutive losses for MI after 2018 IPL. எம்ஐ ஃபேன்ஸ் என்ன ஜமா, உங்களை நாங்க இப்படி பார்த்ததே இல்லையே. விடுகதையா இந்த எம்ஐ வாழ்க்கை. பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகுவார் யாரோ? ஹர்ஷல் பட்டேல் கடப்பாரை. என்ன பாஸ் ஹேட்ரிக் விக்கெட்ல எடுக்கிறீங்க? கடப்பாரை பேட்டிங்னா ஹேட்ரிக் எடுக்க கூடாதா என்ன? SRH பஞ்சாப் என்னடா கூச்சமா இருக்கா? ஆரம்பத்துல அப்படிதான்டா மாமா இருக்கும், போக போக பழகிரும். என்ன எம்ஐ எப்படிப்பட்ட டீம் வச்சுக்கிட்டு டேபிள் பாட்டம்ல போய் இருக்கீங்களே. ஹிட்டிங் குட் ரன்ஸ் ஃபார் டீம், டேக்கிங் இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் when team mostly needed, perfectly balanced.
as all things should be. என்னங்க மேக்ஸ்வெல் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே கலக்குறீங்க? உங்களை இவ்வளவு அக்ரெசிவா பார்த்து எவ்வளவு வருஷம் ஆகுது? எம்ஐ பிளேயர்ஸ் என்னப்பா அம்பானி கிட்ட ஏதாவது சம்பள பாக்கியா? அதானே, அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. எவ்வளவு கோச்சிங் ஸ்டாஃப் எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க, ஆனா இப்படி அவுட் ஆயிட்டாங்களே. ஹர்திக்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இதுக்கு திவாரியா பரவாயில்ல போல. திவாரியாச்சும் அவுட் ஆகாம கடைசி வரைக்கும் ஏதாச்சும் கட்டையை போட்டு ஆடி இருப்பாரு. அவரும் இல்லாம அநியாயமா 1-1 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 6th ட்ரோஃபி எம்ஐ ஃபேன்ஸ் இந்தா வச்சுக்கோ. சரி 6 ராசி இல்ல போல எம்ஐக்கு. 2021 ஐபிஎல் கப் வாங்க போறது இப்பவே கண்ணு முன்னாடி தெரியுதேடா ஆர்சிபியன்ஸ். ஆஹா, இவங்க இந்த சைடு கப்பு கனவு காண ஆரம்பிச்சிட்டாங்களா? கொஞ்சம் பொறுப்பா, இன்னும் சிஎஸ்கே டிசில இருக்கு. ஸ்கை காட் அவுட் இன் ஒயிட் பால். எங்கேயோ போற ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி அவுட் ஆயிட்டாரு ஸ்கை. இருந்தாலும் இவங்க ஆர்டர்லாம் மாத்தி மாத்தி விட்டுட்டு இருக்காங்க. இஷான 3rd அனுப்பி ஸ்கைய 4th அனுப்புறாங்க. இதனாலேயே அவங்க கன்ஃபியூஸ் ஆகி அவுட் ஆயிட்டாங்களாட்டு இருக்கு. வயல் குருணால் ஆன் ஸ்ட்ரைக் ஆர்சிபி பிளேயர்ஸ். அடேங்கப்பா என்ன காத்து! இவர் ஷாட் அடிக்கிறாரோ இல்லையோ, சும்மா சுத்துன்னு சுத்தி பிளேயர்ஸுக்கு நல்லா காத்து வந்திருக்கும். விராட் கோலி 10,000 ரன்ஸ், ஃபர்ஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் டு கம்ப்ளீட் 10,000 ரன்ஸ் இன் T20 ஃபார்மேட். போடு கிங் கோலிடா. யூ சிம்பிளி கான்ட் டிஸ்மிஸ் மேக்ஸ்வெல் அண்ட் டிவிலியர்ஸ் இன் பேக் டு பேக் பால்ஸ் இன் டெத் ஓவர்ஸ் அன்லெஸ் யூ ஆர் பூம் பும்ரா. என்னதான் பேட்டிங் மோசமா இருந்தாலும் பவுலிங் பாத்தீங்கன்னா பும்ரா ஃபார்ம்ல தான் இருக்காரு. சரி, இந்தியன் டீமுக்கு நல்லதுதான். கிளென் மேக்ஸ்வெல் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். ஆமா கைஸ், இவர் ரைட் ஹேண்ட்ல ஷாட் ஆனதை விட சுவிட்ச் இட்டு ரிவர்ஸ் ஸ்வீப்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல தான் மேக்ஸிமம் ஷாட் ஆடி ஆர்சிபில கிறிஸ் கேல் இல்லாத குறைய இவர் தான் தீத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப லெஃப்ட் ஹேண்டடா ஆடி ஆஃப்டர் சீயிங் ஏபிடி அண்ட் மேக்ஸி ஹிட்டிங் 70th ஓவர். கண்டிப்பா இன்னைக்கு ஏபிடி ஷோ இருக்கு. ஸ்கோர் 185 போகும். மேக்ஸி ஏபிடி செம சீன் இருக்கு. ஃபைனலி 165. ஆமா, ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா ஆர்சிபி 180 190ல அடிக்கும்னு பார்த்தா கடைசியா 166க்கே சுருண்டுட்டாங்க. ஆர்சிபியோட பினிஷிங்கும் கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்கு. கிளென் மேக்ஸ்வெல் சுவிட்ச் ஹிட்ஸ். கிளென் மேக்ஸ்வெல் புட்டிங் ஆன் ரைட் இண்டிகேஷன் அண்ட் டர்ன்ஸ் லெஃப்ட். ஆமா, ரைட் ஹேண்டுக்கு ஃபீல்ட் செட் பண்ணா இவர் என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல ஆடிட்டு இருக்காரு. என்ன மேக்ஸ்வெல் இதெல்லாம்? அஸ்வின் மட்டும் இதை பார்த்தாருன்னா கோவப்பட்டு லெஃப்ட் ஹேண்ட்லயே பவுலிங் போட்டுருவாரு. ஃபேன்ஸ் டே பார்த்தா நீ இல்லாம சிஎஸ்கே இந்த யுஏஇ ஐபிஎல்ல பிளே ஆஃப்க்கு செலக்ட் ஆயிட்டாங்கடா. தலைவன் கேதார் ஜாதவா? பிளே ஆஃப்ஸ் ஒரு தடவை தான் தவறும். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை ஃபார் ஐபிஎல் 2020 பிளே ஆஃப்ஸ். இன்னும் மேத்தமெட்டிக்கலா குவாலிஃபை ஆகல. இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாதா எந்த டீம் குவாலிஃபை ஆகுதுன்ட்டு? குணால் பாண்டியா வந்து 4-6 போனாலே உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே. அட ஆமாங்க, ஆமா, குணால் பாண்டியா மேல நிறைய பேர் கடுப்புல இருக்காங்க. அதான் ஏன்னு தெரியவே மாட்டேங்குது. மாளவிகா மோகனன், ராஷ்மிகா ஆர்சிபி ஃபேன். நீங்க தான் பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன் ஆச்சே. என்ன இந்த பக்கம் என்னங்க சொல்றீங்க? இவங்க எல்லாம் ஆர்சிபிக்கா சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நம்ம சப்போர்ட் ஆர்சிபிக்கு தான். சரி ஓகே கைஸ், இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எம்ஐ குவாலிஃபை ஆகிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? நீங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா வழக்கம் போல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் வேற ஒரு வீடியோவோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி பாய்.